வெல்கம் டு யோகி டாக்ஸ். ஒரு கதையோட ஆரம்பிக்கலாமா? ஒரு ஆள் இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிருக்காரு, உலக விஷயம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அவருக்குள்ள மனதுல 2 3 சந்தேகம். அதனால அந்த ஊர்ல ஒரு ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமம்ல ஒரு குரு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் அந்த சந்தேகத்தை கேட்கலாம் அப்படின்னு போறாரு. கொஞ்ச தூரம் நடந்து ஆசிரமத்துல என்ட்ரி ஆவாரு. அந்த குரு உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்தோடனே நேரா வந்து குரு உட்கார்ந்துருக்கு முன்னாடி இவர் உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து சொல்றாரு, இது மாதிரி எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அதை படிச்சிருக்கேன், இதை படிச்சிருக்கேன், உலகத்தை பத்தி என்ன தெரியும், அதை பத்தி இப்படி எனக்கு 2 3 டவுட்ஸ் மட்டும் தாங்க, அதை மட்டும் உங்கள்கிட்ட கிளாரிஃபை பண்ணான்னு பாருறேன் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. குரு அவரை கவனிச்சுட்டு எதுவுமே பேசலாம் அப்படியே அந்த சைடு பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்க் இருக்கு. அந்த பிளாஸ்க்ல டீ இருக்கு. இவங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு கப் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, போய் இந்த பிளாஸ்க் எடுத்து வாங்க. சரி, நீ ஒரு போய் பிளாஸ்க் எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு குருட்டு கொடுக்குறாரு. நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இவர் சொல்லிட்டு எனக்கு இந்த டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப குரு என்ன பண்றாரு, இந்த பிளாஸ்க் வந்து டீயை அந்த கப்ல ஊத்த ஆரம்பிச்சாரு. அந்த டீயை ஊற்றி நிரம்பிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் பேசிட்டு இருக்கவர் பார்க்கும்போது நோட் பண்றாரு, நிரம்பிட்டு இருக்கு. பேச 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 அவர் வாய்ஸ்ல ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த கிளாஸ் கவனிக்க ஆரம்பிச்சாரு. பார்த்தா கிளாஸ்ல டீ நிரம்பி வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு. டீ எல்லாம் வீணா வேஸ்டா போயிட்டு. ஆனா குரு ஊத்திக்கிட்டே இருக்காரு. இவருக்கு புரியல, என்னடா உடனே நிறுத்துக்கு பாருங்க, டீ வெளியில வந்துருக்கு, வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. டக்குன்னு அந்த பிளாஸ்க் அந்த கீழே வச்சிருக்காரு. இதுதான் நீங்க. அவருக்கு ஒன்றும் புரியுது. முதல்ல உங்க மைண்ட்ல எல்லா வகையான யோசனைகள், எல்லா வகையான திங்கிங், ஒப்பீனியன்ஸை வச்சுட்டு நீங்க ஒரு விஷயத்த கத்துக்க வர்றீங்களா, இல்ல ஒரு டவுட் கேட்க வர்றீங்க அப்படின்னா, நான் சொல்றது இந்த டீ மாதிரி வெளியில தான் வீணா போகுமே தவிர அந்த கப்புக்குள்ள போகாது. அதனால முதல்ல உங்க மைண்டை கிளீனா, ஒரு கொஸ்டின் கேட்குறீங்கன்னா உங்க மைண்டை முதல்ல ஃப்ரீயா வச்சு அந்த கொஸ்டின் மேல நீங்களே ஒரு ஒப்பீனியன் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி ஆன்சர் கிடைக்கும். இது கேட்டவருக்கு ஒரு செகண்ட் ஒரு பெரிய ரியலைசேஷன் இருந்துச்சு. நம்ம யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு நிறைய கேள்விகள் வரும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஆனா அந்த பிரச்சனைகள்ல நம்ம ஒப்பீனியன்ஸை வச்சுட்டே சொல்யூஷன் கிடைக்கும். முதல்ல அந்த பிரச்சனையுடைய, அந்த கேள்வியுடைய அந்த சிந்தனைகள், அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒப்பீனியன், அது எல்லாத்தையும் விளக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மைண்டை காம் பண்ணிட்டு நீங்க அந்த பிரச்சனைகளையோ இல்ல கேள்விகளையோ அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சரியான பதிலும் கிடைக்கும், அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இதுதான் கிளியர் யுவர் கப் அப்படின்னு. அதாவது எந்த ஒரு செயல் செய்தாலும் முதலில் மனதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்பதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேவா? இந்த மோட்டிவேஷனோட இன்னைக்கு நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க நாள் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்காக எனது வாழ்த்துக்கள். நன்றி. திஸ் இஸ் யோகி டாக்ஸ்.